சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் போகிறதற்கு முன்னதாக அவர் தம்முடைய சீசரை கூப்பிட்டு சொல்லுகிறார், உங்களிலே கலங்காதிருப்பதாக. லேலியா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலோ விசுவாசமாயிருங்கள். லேலியா, லேலியா. அப்போ தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும் என்று என் அருமை ஆண்டவர் போதித்து கடந்து சென்றார். விசுவாசம் என்று வரும்போது நமக்கு திடீரென ஞாபகத்தில் வருகிறது. விசுவாசம் என்பதோ காண்கிறவைகளின் உறுதியும் காணப்படாத காரியங்களுடைய நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றல்ல, அது ரெண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை இருக்கிறது, அப்படியா? நம்பிக்கை சார்ந்திருக்கிறது. விசுவாசம் என்று சொல்கிறது காணாத ஒரு காரியத்தை விசுவாச கண்களினால் பார்க்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தில் உறுதியாய் நின்று லேவியா அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவரில் ஆழமான ஒரு விசுவாசம் நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் உண்டாகணும். அந்த விசுவாசத்தில் ஒரு ஆழமான ஒரு உறுதி வேணும். லேவியா, சந்தர்ப்பம் வருகிறது போல மாறி போகிறது அல்ல விசுவாசம். லேவியா, லேவியா. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சோதிக்கும் போது நீ அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறாயா என்று கர்த்தர் நம்மை பரீட்சிக்கும் போது அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். லேலுயா. ஆண்டவராகிய கர்த்தர் யோபை சோதித்து அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கும் போது யோபு சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிவேன். அந்நிய கண்ணு என்னுடைய கண்ணே அவரை காணும். லேலுயா, லேலுயா. அவன் விசுவாசம் என்று சொல்லும்போது அதனுடைய இன்னொரு ஆப்போசிட் பதம் அவிசுவாசம், இன்னொரு பதம் அந்த விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் நீ பற்றிக் கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் ஒரு குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லி இருக்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு தடவை இந்த மாதிரி சபையில் ஒரு நபர் செய்திக்காக வந்திருந்தார். செய்திக்காய் வரும்போது அவர் சாட்சியை சொல்லுகிற வேளையில் அந்த ஊழியருடைய ஒரு தேவை அவர் சொன்னார். அந்த வேளையில் ஒரு சின்ன பையன் அந்த வீடு சர்ச்சில் இருந்து கொண்டிருந்த அவர் ஆராதனை முடிந்தவோட இவரை அவன் சற்று குற்றம் பார்க்காம தனக்கு பீஸ் கட்டும்படியாக ஸ்கூல்ல பீஸ் கொடுத்திருந்தார்கள். அந்த காசு எடுத்து அவன் கையில் கொடுத்தான். அந்த ஊழியக்காரனின் கையில் இந்த வாழ்க்கை தப்பி எடுத்து கொடுத்தான். கொடுத்து விட்டு வீட்டில் வந்தா நல்ல கப்பெடுத்து அவரை அடி திரி நொறுக்கு அடிச்சாங்க. தாய் தகப்பன் பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பரவ கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த கோபத்தினை அடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தம்பி அழுதுட்டே ஸ்கூலுக்கு போறான். பீஸ் கட்டணும், பரீட்சை வருகிறது, என்ன செய்யறது தெரியல. அல்லேலூயா. அப்போ ஸ்கூல் இவரை எழுப்பி நிறுத்தினார்கள். டீச்சர் பீஸ் கட்டலன்னா ஸ்கூலுக்கு வெளியே நிறுத்தினார்கள். அப்படி இருக்கும் போது அந்த ஸ்கூலில் கைச்சான். திடீர்னு பார்த்தா அந்த தம்பி எந்த தப்பு செய்யாதவன் அல்லவா, ஏன் வெளியே நிற்கிறான். போய் விசாரிச்சா தம்பி என்னாச்சு? அவர் சொன்னா இத பீஸ் கட்ட முடியல, ஞாபகம் தரலையா, தந்தாங்க. ஒரு ஊழியக்காரி பிடிச்ச நான் எடுத்து கையில கொடுத்தேன். எது நல்லா அடிச்சா கையெல்லாம் தடுத்து கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கைச்ச உடனடியாக டீச்சர்கிட்ட சொல்லி அவரை ஏற்றுங்கள், அவருக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவருடைய மணிப்பாசனத்து ஆவை அந்த காசு கொடுத்தது மட்டுமல்ல, நீ எல்லா மாதமும் எந்த வந்து பார்க்கலாம் அவருக்கு கிஃப்ட் தருவேன் சொல்லி மாசத்துக்கு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நிஜமா நடந்தது என்னதுன்னா, அடுத்த நாள் தாயும் தகப்பனுக்கும் கை எடுக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்கு வேலை செய்ய முடியல, கை எடுப்பா, கை பொங்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேர் போறேன், நேர ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஏதாவது கஷ்டம் என்னன்னு தெரியல, விடுதலையாக சாயந்தரம் வீட்டு ஜபத்துல ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது இன்னொரு ஊழியக்காரன் கர்த்தர் சொல்லி வச்சான், நீங்கள் உங்க மகனை அடிச்சதினால தேவ கோபம் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. வழக்காம என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் ஆண்டவருடைய இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு தெரியாது, தூர இருக்கிறார். அவர் வந்து சொல்லிட்டு அவரு கடந்து போனா அவர் கை நாற்படாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இவர் அடிக்க காரணம் இல்ல, விசுவாசம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காசு ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாம போனது. அந்த விசுவாசம் இல்லாம போனதினால் அவர்களால் அதை செய்ய முடியல. அது அவர் தேவ கரம் தாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடையது கர்த்தருக்கு, ராஜருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. என்னுடைய விஷயத்துக்கு தேராய் வருகிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கணும். யாவர் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றுதான் அறிவேன். கண்டு விசுவாசிக்கிறவர் அல்ல, காணாம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தால் நீ சொப்பனை காணும், விசுவாசத்தால் நீ தரிசனத்தை தரிசிக்கணும். கர்த்தர் செய்வார். என்னதான் சொல்ல முடியும்? நான்
விசுவாச கண்களினால் கண்டதினால்தான் இந்த ஆலயத்தை கட்ட திருவை செய்தார். நான் விசுவாச கண்களினால் பார்த்ததினால் தான் நடக்கிறது. அப்படியானால் இந்த கால வேளையில் அல்லேலூயா நீ ஆண்டவருக்காய் உன்னுடைய விசுவாசம் உறுதிய சோதிக்கும்படியாய் பட்டினியை கடத்தி விடுவார், வறுமையை கடத்தி விடுவார், வியாதியை கடத்தி விடுவார், சமாதான கேடை கடத்தி விடுவார். அந்த கைவிலையும் உன்னுடைய விசுவாசம் அகற்று போக கூடாது, உன்னுடைய விசுவாசம் தளர்ந்து போக கூடாது, உன்னுடைய விசுவாசம் கேள்விக்குறியாய் மாறக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார் என்ற ஆழமான வைத்த உலகளை இருக்குமையானால் அந்த விசுவாசத்தில் தான் கர்த்தர் செய்வார். இயேசுவின் அண்டையில் கடந்து வந்தவர்கள் வியாதியஸ்தர்கள் இயேசுவின் அண்டையிலே வந்தபோது சில பகுதிகளில் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அப்ப ஒரு கேள்வி, நமக்குள்ள அவிசுவாசம் வச்சுட்டு ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ள கேட்டா நீ இருக்கிறவர் அவிசுவாச பிரகாரம் நடக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால அவிசுவாசத்தை எடுத்து வண்டியில் ஆய்வையிலிருந்து எல்லாவற்றையும் உள்ளது போல கோப்பிட்ட வருத்த அதிகாரமுள்ள தேவனை நோக்கி இந்த மகள் கண்ணீரோடு கடந்து வருவாயானால், தீர்மானத்தோடு கடந்து வருவாயானால், பிரதிஷ்டையோடு கடந்து வருவாயானால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸரோ பிரைஸரோ. இந்த விசுவாச ஜீவிதம் ஒரு நிஸ்சாரமானது அல்ல. யூதா 20 வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கங்களை பெற காத்திருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, ஆமென் அல்லேலூயா. நீங்களோ பிரியமான உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி. அப்ப இந்த விசுவாசம் என்று சொல்கிறது, அல்லேலூயா. யூதா எழுதுகிறார் பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. அதிலே நேரம் நம்ம உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நமக்கு ஒரு பிரச்சனை, அதை ஆண்டவர் செய்வார் என்பதை விசுவாசித்தால் ஆண்டவர் செய்வார். இல்ல பாருங்க, பெரிய டாக்டர் கண்டா தான் விடுதலை ஆகும் என்று உங்களுக்கு அவிசுவாசம் இருந்தா நீ ஒரு மினிட்டோட வெயிட் பண்ணக்கூடாது, பெரிய டாக்டர் ஆகும். சோதரம் அல்லேலூயா. புரியல அல்லேலூயா. ஆண்டவர் அர்த்தம் செய்வார் என்று நம்பினால் நீ ஊக்கமா ஜெபித்தால் ஒரு அர்த்த கர்த்தர் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. என் தாயாருக்கு கேன்சர் வியாதி போல வந்தது. அந்த டைம்ல நான் ஊழியத்தில் சொன்னான் தெரியல, சொல்லிட்டோம் தெரியல, உன்னோட சொல்லுகிறேன். நான் ஆரம்பம் கட்ட முடியும். நானே அந்த டைம்ல சைக்கிள் தான் ஆராதனைக்கு போவேன். அல்லேலூயா. ரொம்ப சீரியஸான ஒரு கட்டம். அது படுத்து ரொம்ப ஒரு வித்தியாசமான நிலையிலே ரொம்ப வேதனையோடு காணப்பட்டார். ஒரு பைசைக்கு மருந்து சாப்பிட அந்த டைம்ல. அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணீர்
கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை ஆராதனை நடந்தபடியாக போய் நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொன்னார், குடும்பத்தில் மரண தூதன் போராடி கொண்டிருக்கிறார், சீக்கிரமா போ யோவனே. அல்லேலூயா. நான் உடனே சைக்கிள்ல ஏறது மட்டும் தெரியும், சுவாசம் விட்டது. வீட்டுல வந்த பிறகு அல்லேலூயா என்னுடைய ஜாபம் சரியாரா ஒரு 12 மணிக்கு முழங்காலதுங்கிறது. அல்லேலூயா. சாயந்தரம் 6 மணி வரை நினைக்கிறேன். கையில ஜாபம் போராடி ஜெபித்தோம். அல்லேலூயா. குடும்பத்தில் உள்ளவர்கள், சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். சத்தம் கேட்டு கூடி இருந்து ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. கடைசியா எங்க வீட்டுல இருக்க 3 ஆண்டுகள் அப்படி இருக்கிறது விடுத்து சென்றது. என்னுடைய ஆத்மா ஓட அந்த சட்டங்கள் பரிபூர்ண விடுதலோடு எழுப்பினார். யார் சொன்னா அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இந்த மகள் அல்லேலூயா விசுவாசத்தை படி உனக்காக கதவதற்கு சொல்லும் போது அல்லேலூயா பரப்பதும் தெய்வீக காரியங்கள் செய்ய முடியாதபடி உன்னுடைய விசுவாசம் அதற்கு தடையாக இருக்கிறது. இந்த மகள் கற்றுணர்ந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக வாசலை துறக்க கருணையால் திறக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்திலே நீ உறுதியாக இருக்கிறாயா? இல்ல கலி போகிற தன்மையா? ஆவிக்குரிய காரியங்களில் கலங்கி போகிற அனுபவமா? சபையுடைய காரியங்களில் கலங்கி போகிற அனுபவமா? ஏதோ தேவையில் சொல்லும்போது அல்லது இதய கடிதத்தோடு நீ மாறி போகிற ஒரு சுபாவ தன்மையா? இல்ல ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இப்ப சாதா கொஞ்சம் கொஞ்சமா உன்னிலே இருந்து அகற்றி தேவைய மனுஷனை போல உலகத்தாரை போல உன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். உலகத்தாரை போல உன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முக்கியத்துவம் உலக காரியமா? இல்ல ஆண்டவருடைய காரியமா? முக்கியத்தை கேளு. இந்த மகன் தேவை. உன்னுடைய இதயத்தோடு நீ கேட்க வேண்டியது தேவை. எந்த பகுதியிலே தெய்வீக காரியத்தை முட்டை கட்டை என்று நீ காரியம் கொண்டா வைத்தாயோ உன்னை ஸ்கேன் செய்கிற உன்னுடைய உலகத்தை பார்க்கிற என்னுடைய ஆண்டவர் இந்த மகள் உன்னை பார்க்கிறார். ஏன் இந்த நீச்சல், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது கேட்டால் அதற்போது ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் உறுதியால் உண்மையால் பின்பற்றாத வருகிறார். தேவக்காரம் அதற்போது என்னுடைய வாழ்க்கையிலே பாரமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ வர 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 சீமா வர 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 ஹல்லேலூயா. வர 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 சீமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலோசியர் 2 அதிகாரம் 5 வசனம். கொலோசியர் 2 அதிகாரம் 5 வசனம். அல்லேலூயா. இந்த கொலோசிய சபையிலுள்ள விசுவாசிகள் பவுல் தூரமாய் சமீபமாய் அப்படிதான் விசுவாசத்தை கண்டு மேற்செய்யாமை மேன்மை பாராட்டுகிறார். அவர்களை உயர்த்தி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆமே பிரைசர் அல்லேலூயா. ஆமே சரீரத்தின்படி நாம் தூரமாயிருந்தாலும் ஆவியின்படி உங்களோடு உங்கள் ஒழுங்கையும் அப்போ அந்த கொலோசிய சபை ஒழுங்குடையவர்களாக இருந்தார்கள். சபையுடைய காரியங்களுக்கு ஒழுங்குடையவர்களாக இருந்தார்கள். ஆராதனை ஒழுங்குடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய காரியங்களுக்கு கொடுக்கிறது ஒழுங்குடையவர்களாக இருந்தார்கள். ஜெபிக்கிறது ஒழுங்குடையவர்களாக இருந்தார்கள்.
அல்லேலூயா. நான் கேட்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பித்த உங்களுடைய வாழ்க்கையில அதில் நீ உறுதியாக இருக்கிறாயா? இயேசு ஏற்றுக்கொண்ட உண்மையா? இயேசுவை சொந்த ரட்சகரால் நீ விசுவாசித்தாய், உண்மைதான், நீ உறுதியாக இருக்கிறாயா? அல்லேலூயா. ஆராதனை கண்டுவிட்டு அல்லது அப்படியே திருப்பி போகிறது அல்ல விசுவாச வாழ்க்கை. சபை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். அப்பதான் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். எல்லா காரியங்களையும் உயர்த்த ஆவி ஊழியக்காரங்க கரங்களோடு உங்க கரம் இணையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயுடைய கரம் உயர்ந்திருந்த போது ஜனங்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை. ஊழியக்காரனை தாக்கினா உனக்கு ஆசீர்வாதம், ஊழியக்காரன் தேவையை சந்தித்தா உனக்கு ஆசீர்வாதம், ஊழியத்தின் தேவையை சந்தித்தா உனக்கு ஆசீர்வாதம். அந்த விசுவாசம் வரணும், அந்த நம்பிக்கை வரணும். நீ கண்டு காணாம போனா அல்லது இதை பார்த்து நான் தீர்வா பின்னத்திருக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சரி, மறுபடியும் திரும்பி வருவோம். யூதா அதனுடைய 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. யூதா சொல்கிற அந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த வாழ்க்கைக்கு அழகிய பேசுகிற யூதா எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் எழுதுகிறார், காக்கப்பட்டவர் எழுதுகிறார். இதில் நாம் பார்க்கின்ற வேளையில் 3 காரியத்தை காண முடிகிறது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவால் காக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் காக்கணும். ஒன்றை காக்கட்டா ஒரு யாராலும் காக்க முடியாது. 3 அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான பொதுவாக ரட்சிப்பை குறித்து எழுதி உங்களுக்கு எழுதப்படுகிறார். மிகவும் கருத்துள்ளவராக இருப்பீர். பரிசுத்தவான்கள் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவர் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீ போராடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு போனோம், சின்னொரு முதுகு வலி, சின்னொரு தலை வலி, வயலுக்குள்ள ஒரு வலி, தீராத பயங்கர காற்று. ஆராதனைக்கு போவேன், என்னை விடுதலையாக பாருங்கள். ஆண்டவரை விசுவாசித்தால் மிராக்கிள் நடக்கும். நீ ஆராதனைக்கு வந்தால் பரிபூர்ண விடுதலையோடு நீ போக முடியும். ஏன்னு சொன்னா அந்த ஆழமான வைத்து ஆழமான ஒரு விசுவாசம் உனக்கு வேணும். இந்த விசுவாசத்துக்காக நீ போராட வேண்டிய மகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதா சொல்லுவா உன்னால முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது, நீ உனக்கு நன்மை இல்லை, உனக்கு அதுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை, அதுக்குள்ள சம்பத்தி இல்லை, அதுக்குள்ள காலம் இல்லை. சாதா சொல்லும் போது இந்த மகள் நீ விசுவாசித்தால், நீ நம்பினால், நீ விசுவாசத்தோடு காரியங்கள் முன்னாக வைப்பாயானால் நிச்சயம் ஆண்டவர் அற்புதங்கள் செய்த தேவனாய் இருக்கிறார். நான் கேட்கிறேன், அல்லேலூயா. முதலிட கர்த்தருக்கு கொடுக்கிறாயா? முதலிட ஆண்டவருக்கு தானே கொடுக்கிறாய். உடனவன் அப்பறங்களுக்கு சியாரகனாகியா பரப்போது தெய்வீக காரியங்களுக்கு கொடுக்கிறது. மனதில் சிந்தித்தால் கொடுக்க முடியாதவரை ஒரு கட்டிட கிதையா உன்னை அடிமையாக்கி தூரமாக்கிறதா? ஓ இக்கரவரவரவச்சியா. அந்த விசுவாசம் ஆரம்பத்தில் விசுவாசம் ஆரம்பத்தில்
ஜெபிப்போமா? அநேக வார்த்தைகள் சில என் மனதில் அப்படியே வருகிறது என்றால் இங்கே புதுசாப்படுகிறேன். அல்லேலூயா. தேவராமரவரம் ஷாரகர கசியா உகரவர